எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு குரு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம். அந்த மாதிரி நமக்கு குருவாக வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு குருவாக வந்து உட்காந்துட்டு சில விஷயங்கள் சார் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இளங்கோ சார் சிஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருக்குமே இருக்குது சார். அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை வந்து டேரெக்டாக ஷேர் வாங்குறது ஈக்விட்டி வாங்குறது பெஸ்ட்டா அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்லணும். நான் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாயிண்ட் வச்சுருக்கேன். ஒரு 8 கேள்வி இருக்குது. வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கடா ராமையான்ற மாதிரி 8 கேள்வியாக பிரித்து வச்சுருக்கேன் இந்த கேள்வியை. ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறேன், இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி இது ரெண்டுலேயுமே வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது எது? அதாவது இப்போ ஒரு சிங்கிள் ஃபேக்டரை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, இது ரொம்ப கஷ்டம். இது வந்து வேரியஸ் ரீசனை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் எதில் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்டில். 2009 நினைக்கிறேன், 2009 or 10 ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணேன் மியூச்சுவல் ஃபண்டில். அதாவது ஒரு பேங்க் டைரக்ஷனில் நான் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆக்சுவலாக எனக்கு அப்போ வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடையாது மியூச்சுவல் ஃபண்டில். ஐ பர்ன் மை ஃபிங்கர்ஸ் லிட்ரலி. அப்போ வந்து அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அப்படியே போட்டேன் பணத்தை. பட் வந்து ஐ லாஸ்ட் நியர்லி ஒரு 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 30 lakhஸும் ஐ லாஸ்ட் இட். இந்த சென்ஸ் ஐ காட் ஒன்லி நியர்லி ஒரு 3% தான் ரிட்டர்ன் வந்துச்சு எனக்கு ஃபார் அ 10-year பீரியட் சொல்கிறேன். ஓகே. ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா, பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணது தப்பு, அந்த இந்த ஃபண்டு சூஸ் பண்ணது தப்பு, எல்லாமே தப்பு. எனக்கு தெரியாது, அவர் சொன்னார் அப்படியே போட்டுவிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி மிஸ்கைட் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் கேட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுறது பெட்டர். ஓகே, யா சார். இப்போ இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கரெக்டாக. ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஈக்விட்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே வாங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம்? சரி, ஸ்டாக் இருந்தால், ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நிறைய டைம் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நிறைய படிக்கணும், படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி இன்வெஸ்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து நிறைய திங்ஸ் ஆர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. யூடியூப் அண்ட் அதர் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஷார்ட்டன் பண்ணிக்கலாம் டைம். பட் ஆனால் இருந்தாலும் டைம் நிறைய தேவைப்படும் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டாக்கு. அதனால் இந்த நிறைய உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம். அப்படி டைமே எனக்கு இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டையும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? அதாவது ஷார்ட் டைம்லேயே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். சரி, ஸ்டாக் எடுத்துட்டிங்கன்னா நிறைய டைம் வேணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 months டைமாவது இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னென்ன இது இருக்குது, எந்த ஸ்டாக்கு பெட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ லைஃப் லாங் லேர்னிங். இந்த 3 months or 4 months முடிஞ்சிட போகிறதில்ல. பட் இட்ஸ் அ லைஃப் லாங் லேர்னிங். இப்போ 3-4 months இருக்குது. நான் டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஸ்டாக்கில் வந்து இது பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் போய் ஆகணும். ஓகே சார். அண்ட் இன்னொரு இது என்ன, இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு கேட்கல, பொதுவாக எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சூட் ஆகும்? அதாவது இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. இப்போ சம்மோட்ட ஸ்டாக்குங்கிறது ஒரு வந்து ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கிற இது தென் மியூச்சுவல் ஃபண்டோட. ஸோ யார் வந்து ரிஸ்க் ஐ எம் ரெடி டு டேக் அப்படிங்கிறவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஈவன் ஒரு மாடரேட் ரிஸ்க் டேக்கரை கூட கேன் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். அது பட் ஆனால் எனக்கு ரிஸ்க்லாம் எனக்கு நான் எடுக்க விரும்பலை, நான் வந்து ஐ வில் கோ டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறவங்க, மாடரேட் லோ ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கிறவங்க தே கேன் கோ டு த மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே சார். இப்போ ரெண்டுலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது சார்ஜஸ் எல்லாம் எப்படி சார், எதுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். சார்ஜஸ் வந்து ஃபார் ஸ்டாக்குக்கு வந்து ரொம்ப வெரி லோ. அதாவது நீங்கள் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா, ட்ரேடர் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு சார்ஜஸ் வில் பி ஹெவியாக வந்துட்டுருக்கும். பட் ஐ எம் டாக்கிங் ஒன்லி அபவுட் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர். லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து ஸ்டாக்கில் வந்து டைரக்ட் இன்வெஸ்டிங்கு ரொம்ப குறைச்சி கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் 2 to 2.5% இருக்கும். இப்படி சார் ரெகுலர் அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் இன்னும் வர இன்க்ரீஸ் ஆகும் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட. ஸோ நீங்கள் அதை பற்றி அதை பேஸ் பண்ணி, இந்த சார்ஜஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கூட டிசைட் பண்ணலாம். ஓகே. அண்ட் இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டை பற்றி நமக்கு தெரியும். எப்போயாவது ஒரு ஸ்டாக் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறத பார்க்கலாம், வாலட்டிலிட்டி இருக்கும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இருக்குமா?
எதையும் தாங்கும் இதயம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஸ்டாக்குனா உங்களுக்கு ஏறும் இறங்கும். இப்போ பாருங்கள், இப்போ 2-3 மாதமாகவே பார்த்தீங்களா பயங்கரமாக டவுனாக இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், மனப்பக்குவம் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டாக்குக்கு போகணும். அப்படி இல்லை இதெல்லாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, நான் டெய்லியெலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறது பெட்டர். ஓகே, பட் இந்த வாலட்டிலிட்டி வந்து ரெண்டுலேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஆனால் கம்பேரிட்டிவ்லி எது வந்து பெட்டராக இருக்கும்? ஸ்டாக்கில் தான் ரொம்ப வாலட்டிலிட்டி நிறைய இருக்கும். நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வாலட்டிலிட்டி நிறைய இருக்கும், நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இண்டிவிஜுவல் ஸ்டாக் பேஸ் பண்ணி இருக்கும், நீங்கள் வாலட்டிலிட்டி நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். சரி சார். ஸோ அடுத்து வந்து இப்போ ஒரு தனி ஆளாக சிங்கிள் பர்சனாக இருந்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்டை பண்ணுறது? இது ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்மளே நம்ம டிசைட் பண்ணிக்கணும். சரி, நான் ஒரு தனி மனிதன், நான் வந்து எவ்வளோ என்னால் வந்து கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் ஷேர் மார்க்கெட் பற்றி, அப்படி அந்த தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. சரி, நான் எப்படியும் நான் போராடி வெற்றி பெறுவேன், நான் நாலேஜ் அக்வயர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அந்த டிசைர் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே இமீடியட்டாக வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஏன்னா நான் வந்து இன்னொன்று அந்த மாதிரி என்னால் போராடலாம் முடியாது, நான் ஒரு ப்ரொஃபஷனல்ஸை அப்ரோச் பண்ணி தான் பண்ண முடியும், அதனால் சரி தென் இன் தட் கேஸ் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கே போயிடலாம். ஸோ ப்ரொஃபஷனலிசம் அங்கே ஜாஸ்தி இருக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணுறதோட. ஸோ இந்த இது உங்களுடைய ப்ரொஃபைல் பொறுத்து தான் இருக்காங்க. ஓகே, இப்போ லாங் ரன்னை பொறுத்த வரைக்கும் எது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக லாங் ரன், ஈவன் ஒரு 3 to 5 years கூட வச்சுக்கோங்களேன். லாங் ரன்னாக நம்ம 10 வருஷம் 20 வருஷம் கூட பற்றி பேசலாம். 3 to 5 years எடுத்துட்டாக கூட நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஜாஸ்தி இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டோட ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இந்த வருஷம் டாப் பர்ஃபார்மருங்கிறான், ஆல்ஃபாங்கிறான்ல, அச்சீவ் பண்ணவன் வந்து நெக்ஸ்ட்டு 3 monthsலேயே ஃபெயில் ஆவாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டாக் வந்து நீங்கள் உங்கள் கையிலே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டாக் தான் லாங் ரனில் டெஃபினட்டாக பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே சார். இதை தாண்டி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு அந்த வரிசையில் பார்க்கும்போது ETF இதெல்லாம் இருக்குது. கரெக்ட், ஆமாம், இதையும் சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்டை விட ETF பெஸ்ட்டு அப்படின்னா எப்போவுமே சொல்லுவீங்க. ஆமாம்மா, கரெக்ட். அதாவது ETFனா அது கூட நீங்களாம் சூஸ் பண்ணுறதா, அது வந்து ஸ்டாக் மாதிரி தான் இது. சரி, ETFங்கிறது ஆல்மோஸ்ட் ஸ்டாக், யூ ஹேவ் டு பை த்ரூ எ புரோக்கர் தான். உங்களுக்கு இட் இஸ் ட்ரேடட் ஆல்சோ, டெய்லி வாங்கலாம் விற்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அந்த இதை வச்சு. ஸோ அகெயின் அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் அ ஸ்டாக்கு. ஓகே, இப்போ ஒரு பிகினர் வந்து முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றாரு அப்படின்னா அவர் மியூச்சுவல் ஃபண்ட் உள்ளே போகிறது நல்லதா, இல்லை வந்து நேராக போயிட்டு ஈக்விட்டியில் இறங்குறது நல்லதா? நீங்கள் அதான் இப்போ நிறைய காரணம்லாம் நம்ம சொன்னோம். இதில் எவ்வளோ க்ரீன் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த க்ரீன் எதில் வந்து அதுக்கு தகுந்தப்பல சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த நிறைய க்ரீன் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு சைடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் வந்து நீங்கள் யூ கோ இன் டு இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்டு. அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ட்ரை த்ரூ ஸ்டாக் இட்ஸ். ஓகே, இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு காவேரி பிஸ்னஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எப்போவுமே காவேரியன்ஸாக இருங்க, அதுதான் வந்து நமக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது.